திமுக சமூக நீதி கட்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் சமூக நீதினா ரொம்ப பெரிய வார்த்தைங்க திமுகவுக்கு. அடிப்படை நீதினா என்ன? மக்களுக்கு பாதுகாப்பு. அதுவே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை மக்கள் தமிழகத்தில் அதுதான் ஒரு சூழ்நிலை இருக்குது. முதலமைச்சர் திருச்சியில் இருக்கிறப்பவே மிக அருகிலேயே ஒரு காவலர் குடியிருப்பிலே போய் கொலை பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப மக்கள் தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக வெளியில் வரத்துக்கே பயமாக இருக்குது. குறிப்பாக பெற்றோர்கள்லாம் பெண்களை வெளியில் அனுப்புறதுக்கே ரொம்ப தயங்குறாங்க, ஒரு அச்சத்தில் இருக்காங்க. திமுக சமூக நீதி கட்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் சமூக நீதினா ரொம்ப பெரிய வார்த்தைங்க திமுகவுக்கு. அடிப்படை நீதினா என்ன? மக்களுக்கு பாதுகாப்பு. அதுவே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை மக்கள் தமிழகத்தில் அதுதான் ஒரு சூழ்நிலை இருக்குது. பார்த்திங்கன்னா சமீபத்தில் கோயம்புத்தூரில் இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. அப்புறம் திருச்சியில் முதலமைச்சர் திருச்சியில் இருக்கிறப்பவே அவர் மிக அருகிலேயே ஒரு காவலர் குடியிருப்பிலே போய் வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. அப்புறம் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி இப்போ ராஜபாளையத்தில் கோவிலில் கூட வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப மக்கள் தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக வெளியில் வரத்துக்கே பயமாக இருக்குது. குறிப்பாக பெற்றோர்கள்லாம் பெண்களை வெளியில் அனுப்புறதுக்கே ரொம்ப தயங்குறாங்க, ஒரு அச்சத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் பார்க்காம வெறும் சினிமா டயலாக் பேசிட்டு அங்கே அரங்கத்தில் கைத்தட்டல் வாங்கினாலும் எந்த பயனும் இல்லை. ஒரு பக்கம் ஒன்று மட்டும் ரொம்ப கிளியராக தெரியுது, திமுக மேலே இருக்கிற மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்காங்கன்னு அவங்களுக்கே நல்லா தெரியுது. இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் ஆதரவு அதிகமாகிட்டே இருக்கு. இது ரெண்டும் பார்த்து நிலை தடுமாறி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்க.